வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெரிஷன் தான் பார்க்க போகிறோம். அந்த வேலை இன்றைக்கி மென்டல் அபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸ் கொடுக்குறோம், சரிங்களா? பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் வைஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் வைஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே டாபிக் வைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மென்டல் எபிலிட்டியும் நம்ம டாபிக் வைஸ் கொடுக்குறோம். முதல்ல நம்ம மென்டல் எபிலிட்டி தான் டாபிக் வைஸ் ஆரம்பித்தோம். அப்படியே படிப்படியாக ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, மென்டல் எபிலிட்டி தான் உங்களுக்கு வந்து வேலையை வாங்கி தரும், சரிங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் பேப்பரை வந்து தான் மெயின் நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் இப்படி சேர்த்து பார்க்கணும். பொது தமிழ் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இந்த 125 கொஸ்டினுக்கு 125 கொஸ்டினை நீங்கள் இலக்காக வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரிப்பரேஷனை லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் மேக்ஸை முடிச்சுட்டு 125 கொஸ்டினுக்கு 110க்கு மேலே எனக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்ற பட்சத்தில் தான் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகணும். ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டு இதை விட்டுட்டிங்கன்னா கட் ஆஃப் ரீச் ஆகவே முடியாது. ஏன்னா நீங்கள் எப்படியாக இருந்தாலும் ஒரு ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸில். பட் இங்கே அது வந்து நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா எல்லாருமே மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாங்குவேஜ் பேப்பரில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு 115 அந்த எடுக்க பார்க்கணும், சரிங்களா? அது பாருங்கள், இது ஃபுல்லாகவே சால்வ் பண்ணி தான் வச்சுருப்போம் நம்ம, சரிங்களா? இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸாக கூட பயன்படுத்தலாம். நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்சிஎம் நெட்சிஎஃப் இதெல்லாம் எங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கோம். எல்சிஎம் நெட்சிஎஃப், ஏரியா அண்ட் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் டெஸ்ட், காம்பவுண்ட் டெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். எடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. ஒரு 20 பக்கம் விட்டு, ஒரு பெரிய நோட் எடுத்து 20 பக்கம் விட்டு எழுதுங்க. எழுதிட்டிங்கன்னா அதில் எல்லாம் அந்த ஃபார்முலாஸ், எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு 3 பக்கத்தில் நீங்கள் சுருக்கிடலாம். சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃபை பார்க்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் 327 கொஸ்டினையும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நிறையா ரெப்பிடேஷன் இருக்கும். என்ன அதில் ஒரு 10 to 15 மாடல்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் அந்த நோட்டில் காப்பி பண்ணுங்கள். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதை வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும், சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க.